டிஎம்கே தற்குறிகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிடுறேன், சரியா? ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறதாண்டி உங்கள் தற்குறி டிஎம்கே வரவே முடியலை. ஏன்னா அவங்க களவாணி கூட்டணி அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியும். அதனால ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஜெயலலிதா மேலே இருந்தது. அதனால ஆப்ஷன் வச்சு போட்டாங்க. ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. போன எலெக்ஷனில் ஆப்ஷனே இல்லை. ஆமாம், அதனால தான் உங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு விழுந்து அவர் வந்து முதல்வர் ஆனார். அதே இடத்துல போன தடவை ஜெயலலிதா அம்மா மட்டும் இருந்திருந்தா சத்தியமாக அந்த டிஎம்கே வந்திருக்கவே முடியாது. அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், சரியா? இன்னொன்று சொல்கிறேன், பெண்களை மதிக்கவே தெரியாதது தான் இந்த டிஎம்கே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ டிவிகே தலைவர் விஜயை பற்றி பாராட்டி ஒரு வீடியோ நம்ம போடுதோன்னு வைங்க சோசியல் மீடியாவில், எவ்வளோ கேவலமாக அந்த பெண்களை பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இதில் இருந்தே தெரியலையா டிஎம்கே பெண்களை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க மதிப்பான்னு? பெண்களை மதிக்க தெரியாதவங்களுக்கு எப்படிங்க பெண்களை பாதுகாக்க தெரியும்? அப்போ இந்த டிஎம்கே எப்படிப்பட்ட டிஎம்கேன்னு தெரியுதா? அடுத்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழ்நாடு சுடுகாடு தான். பெண்கள் பாதுகாப்பு சத்தியமாக இருக்காது. ஆமாம், இது உறுதி. எனக்கு டிவிகே விஜய்க்கு பேசுறதுனால டிவிகே தலைவர் எனக்கு எதுவும் கொடுக்க போறது இல்லை. அதே மாதிரி நான் இந்த வீடியோவை வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் போடுறதுனால இன்ஸ்டாகிராம் எனக்கு எதுவும் தரப்போறது கிடையாது. நான் இப்போ பேசுறது எல்லாம் உங்களை மாதிரி மக்களுக்காகவும் மட்டும்தான் சேர்த்து பேசுறேன். எனக்காக மட்டும் பேசல. என் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதே மாதிரி உங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த பாதுகாப்பை சேர்த்து தான் நான் பேசுறேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க, சரியா? தற்குறின்னு சொல்லுவாங்க. விஜய் கூட இருக்கவங்க எல்லாரும் தற்குறின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா சொல்ற அவங்க தான் தற்குறி. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எல்லாரும் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம நாட்டுக்கு இப்போ மாற்றம் தேவை. இந்த குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அவங்க சொத்து சேர்த்ததெல்லாம் போதுங்க. நம்ம பணத்தை உறிஞ்சி சொத்து சேர்த்ததெல்லாம் போதும். இனிமே நமக்காக ஒருத்தர் வர்றாரு, நமக்காக செய்யறேங்காரு. ஒரு வாய்ப்பை தான் கொடுப்போமே. எம்ஜிஆருக்கு நம்ம கொடுத்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. என்னதான் பண்றாருன்னு பார்ப்போமே. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த ஒண்ணுமே உருப்படி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும் நம்ம மறுபடியும்? வேணாம், இந்த டிஎம்கே வேண்டாம், சரியா? ஒன்று விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அப்படி இல்லை, அப்படி விஜய்க்கு ஓட்டு போட இஷ்டமே இல்லாதவங்க எடப்பாடிக்கு போடுங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த டிஎம்கேக்கு மட்டும் ஓட்டை போட்டுறாதீங்க யாராக இருந்தாலும் சரி. இதை இந்த வீடியோ நான் போடுறதுனால என்னை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. என்னோட மெசேஜை ஒருத்தரம் பாருங்க. என்னோட மெசேஜில் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு மட்டும் பாருங்க. என்னோட இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கேவலமான முகம் தெரியும் பாருங்க.